ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஆண் பாவம் பொல்லாதது படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. ரியோராஜ் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஹீரோவுக்கும் மாடர்ன் கேர்ளாக இருக்கிற ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லா சந்தோஷமாக போகுது. ஒரு 2-3 மாதம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு வழக்கமான வர ஈகோ பிரச்சனை. இந்த ஈகோ பிரச்சனைனால பயங்கரமான சம்பவங்கள் ஏற்படுது. இதனால் 2 பேரும் மன உளைச்சலுக்குள்ளாகி டைவர்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு போயிட்டாங்க. அதற்காக 2 பேரும் தனித்தனி வக்கீல் வச்சு வாதாடுறாங்க. இப்போ இறுதியில் இந்த ஜோடியை எப்படி ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அது எப்படி தீர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே காமெடி தாங்க. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவும் சூப்பரான ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சமூகத்தில் பெண்கள் தான் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்கள நோக்கி படமாக வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது முதன்முறையாக ஆண்கள் படுகின்ற கொடுமையை அதை தட்டி கேட்குற படமாக இது வந்திருக்கு. இன்றைய சூழ்நிலை மாடர்ன் கேர்ள் அப்படிங்கிற அந்த வழக்கத்தில் பெண்கள் செய்கிற அந்த அவநிலையை இந்த படம் வந்து தட்டி கேட்குறாங்க. அதே சமயத்தில் அதனால் எப்படி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்காங்க. அது காமெடித்தனமாக சொல்லியிருக்காங்க. அது ரசிக்க வைக்குது. குறிப்பாக ரியோராஜ், ஹீரோயோடைய ரியோராஜ் அவங்களுடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பராக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீரோடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்களை சுற்றி வர அந்த வக்கீல்கள் கேரக்டர், மற்ற கேரக்டர், இவங்களுடைய கேரக்டர் நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய பியூஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக சூப்பராக அந்த ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் படம் போகிறதே தெரில. அது செகண்ட் ஹாஃபில் நார்மலான படம் மாதிரி வந்துருச்சு. குறிப்பாக பெண்கள் மீது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெண்ணுடைய கேரக்டர்லாம் கெத்தாக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மாடர்ன் கேர்ளாக காமிச்ச அந்த பெண்ணுடைய கேரக்டரை செகண்ட் ஹாஃபில் அப்படி டம்மி பண்ணிட்டாங்களோ அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னில் பக்காவாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் இப்படி தான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கே. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.